வணக்கம் நான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க TechyJock தமிழ். நீங்க ஒரு சாம்சங் மொபைல் யூசரா இருந்தீங்க, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த S20 சீரிஸ், S21, S23 அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளாக்ஷிப் சீரிஸ் ஆகட்டும், இல்ல அவங்களோட A சீரிஸ் போன் வாங்கினாலும் சரி, எதில் போன் வாங்கினாலும் சரி, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கவே இருக்காது. அதுக்காகவாவது ஒரு டைப் C to ஆடியோ கன்வெர்ட்டர் 3.5mm ஜாக் கன்வெர்ட்டர் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்தா அவங்க கிட்ட வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல வந்து இருக்கும். அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது லோக்கல் ஸ்டோர்ல போயிட்டு இந்த மாதிரி ஒன்றத்தை வாங்கி யூஸ் பண்ணலாம், கனெக்டரை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அந்த கனெக்டரும் இதுல ஒர்க் ஆகாது. இதுல கனெக்ட் பண்ணா எப்படி வரும்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி கனெக்டட் USB டிவைஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம லோக்கல்ல எவ்வளவு காஸ்ட்லியா கொடுத்து வாங்கினாலும் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். இதுக்காகவே சாம்சங்கோடது வாங்கலான்னு பார்த்தா அஃபிஷியலான ஸ்டோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல எங்க போய் கேட்டாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல வந்து இருக்கும். இதோடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபிளோட ரேட்டு கிட்டத்தட்ட 700 ரூபாயோ 800 ரூபாயோ அஃபிஷியலா நம்ம சாம்சங் ஸ்டோர்ல போயிட்டு வாங்கணும்னா, ஆனா அந்த இடத்துல ஸ்டாக் இருக்காது. அப்ப நான் எப்படிடா என்னுடைய ஒயர்டு ஹெட்செட்டை யூஸ் பண்றது? ஏன்னா எப்பவுமே என்னதான் ப்ளூடூத் யூஸ் பண்ணாலும் சரி, ஒயர்டு ஹெட்செட்ல வர எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு பெரிய ப்ளூடூத்னாலே கொடுக்க முடியாது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா நான் அந்த ஒயர்டு ஹெட்செட்டே யூஸ் பண்ணக்கூடாது, நீ ப்ளூடூத் ஹெட்செட்காக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங்காகவே ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்குனா ஓகே, அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா இதை நீ பாக்ஸ்ல கொடுக்கல அதுவும் ஓகே, இதை நீ அட்லீஸ்ட் உன்னோட அஃபிஷியல் வெப்சைட்லயாவது வைக்கணும், இல்ல தேர்ட் பார்ட்டி யாராவது வந்து வாங்கி யூஸ் பண்ணா கண்டிப்பா சப்போர்ட் பண்ற மாதிரியா இருக்கணும். அது எதுவுமே இல்லாம இருக்கனால நிறைய பேர் சாம்சங் போன் வாங்கினாலே யோசிக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கணும் அப்படின்னு இல்ல, நான் ஒயர்டு ஹெட்செட் தான் வாங்கினா ரொம்ப தேடி கிடி அலைஞ்சா கூட எதுவுமே கிடைக்காது. ஆனா நான் ஒரு வழியா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னாரு, நீங்க வந்து இந்த இது வந்து ட்ரை பண்ணுங்க ப்ரோ, இது வந்து அமேசான்ல இருக்கு, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து லிங்க் சென்ட் பண்ணியிருந்தாரு, இது அமேசான்ல விற்கிறாங்க, இது வந்து சாம்சங் போனுக்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 350 to 380 அந்த ரேஞ்ச்ல வந்து வந்துகிட்டு இருக்கு. இதை நான் வாங்கிட்டேன். இது இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணுவோம். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து என்ன பிராண்டு அந்த மாதிரி பிராண்ட் நேம்லாம் இல்லாமல் அமேசானில் வந்து விற்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் ஆனால் வாரண்டியும் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 6 month வாரண்டியும் வந்து அமேசானில் இருக்குது. ஆனால் இது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தெரியல. சரி, ஓகே, இப்போதைக்கு பாக்ஸ்லேருந்து இதை எடுப்போமே, வெளியே எடுப்போமே. 3.5mm ஜாக் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் உள்ள வேறு ஒன்றும் கிடையாது. சரி, பாக்ஸை கீழே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த கன்வெர்ட்ரு. இப்போது இதை வந்து எடுப்போங்க. ஒரு மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஓகே அப்படின்ற அளவுக்கு ஓகேவான குவாலிட்டியில் ஒயர் இருக்குது. ஆனால் இந்த 2 சைடு ஹெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும், எந்த விதமான இதுவுமே இல்லாமல். இப்போ இல்லைங்க, நான் அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் நீங்களே. குவாலிட்டி வைஸ் இந்த 350 ரூபாய்க்கு இது ஒர்த்து. ஒன்றுமே கிடைக்காம எதுவுமே சப்போர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது இப்போ ஒர்க் ஆச்சுனாலே போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. இந்த ஒயரு பியாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். ரொம்ப ரக்கடாக யூஸ் பண்ணால் பிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது நம்ம அப்படியே டிவைஸில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏதாவது எரர் வருதா அப்படின்றத. நில்லுங்க, கனெக்ட் பண்ணால் எதுவும் வரல. அப்போது இது ஒர்க் ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் மைக் மூலமாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதுவும் சாம்சங்கோட S20ல இந்த கன்வெர்ட்டரை நான் கனெக்ட் பண்ணி தான் இந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோட ஆடியோ உண்மையிலே சொல்ல போனோம்னா இந்த கன்வெர்ட்டர் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லுன்னு தான் சொல்லணுங்க. சாம்சங் போன் வச்சிருக்க எல்லாருமே வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நெக் பேண்டுக்கோ TWSக்கோ இல்லை ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கா மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து போயிட்டு இருப்போம். ஆனா எவ்வளவு பேருக்கு வந்து ஒயர்டு ஹெட்செட் பிடிக்கும் அப்படின்றது தெரியும். அந்த ஒயர்டு ஹெட்செட்டை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த கன்வெர்ட்டர் செம ஒர்த்து. 350 ரூபாய்க்கு அமேசான்ல வந்து கிடைக்குது. இதோட பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த ப்ராடக்ட்டை நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ண கீர்த்திவாசன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுடைய சஜஷன்ல வாங்கினது தான், ஆனால் உண்மையிலே நல்லா ஒர்க் ஆகுது. அவரும் இதே மாதிரி லோக்கல்ல எங்கேயோ ட்ரை பண்ணாரோ, அவருக்கும் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது சாம்சங் போன் வச்சுக்கிட்டு இந்த கன்வெர்ட்டருக்காக தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் இந்த ப்ராடக்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு.
நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒயர்ட் ஹெட்செட் பிடிக்குமா இல்ல TWS இல்ல நெக் பேண்ட் அந்த மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறது தான் பிடிக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ஒயர்டு தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆனதுல, சாம்சங்ல ஒர்க் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாம்சங்கோட இந்த சீரிஸ் மட்டும் இல்ல, S20 மட்டும் இல்ல, S21 FE நான் ட்ரை பண்ணிட்டேன். அதே மாதிரி S22 S23லயும் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் நான் வந்து மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.